நல்ல நேரம் நல்ல நேரம் அண்ணு. நேரம் நின்னுங்க. மச்சான் மச்சான், என் தங்கச்சியை உங்க தங்கச்சியுடைய கூந்தலே 16 அடி. முகத்தை பார்க்கலையே. ஆனா அவ போட்டுக்க தாவணி எங்கேயோ கிடந்த மாதிரியே தெரியுது. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டோ? சரிப்பா, அது மாடலா இருக்கும். சிங்கப்பூர்ல படிச்சாலே கடை கடையா அலைஞ்சு தேடி பிடிச்சி என் தங்கச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸியா. அதே ஆத்தி அவங்க கூந்தல் ஆட்டுற பாரு மச்சான். அவன் தங்கச்சி முகத்தை காமி மச்சான். இந்தா பாருங்க மச்சான். இவர் எடுத்து கொடுத்தாரப்படா. மச்சான், இதான் என் தங்கச்சி. உன் தங்கச்சியா உங்க அப்பத்தாவா? என் தங்கச்சிங்க. ஏய், ஒழுங்கா மரியாதை சொல்லு. தங்கச்சியா இல்ல உங்க அம்மா உங்க அப்பத்தால உங்க அம்மாச்சியா? சத்தியமா தான் என் தங்கச்சி. என்ன உன் தங்கச்சி இவ்வளவு கூர்மையா இருக்கு? என் தங்கச்சி பேரை கேட்டா நீங்க ஆடிடுவீங்க. உன் தங்கச்சி பேர் என்ன மச்சான்? இருமா ஒரு மாதிரி இருக்கு. இன்னத்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அண்ணன் தங்கச்சியா இல்ல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தே என்கிட்ட ஒப்படைப்பாங்களா? இல்ல மச்சான், நாங்க அப்படிதான் விளையாடுவோம். இருமா, கூச்சமா இருக்கு மச்சான். மச்சான், எனக்கு பொண்ணு வேணாம். ஐயா, என்ன பொண்ணு கிடைக்கல என் தலையில கட்டி. என்னடா தங்கம்? எதுக்குனே கூப்பிட்டு வந்த? ஐயோ எந்திரி, பேசாம பொண்ணு வேணாம். மச்சான், மச்சான் உங்க தங்கச்சி பேர் என்ன? எந்திரி. ஐயோ அண்ணே, இருமா, இங்க பிடிக்காத. எதுக்குனே கூப்பிட்டு வந்த? உங்க தங்கச்சி. தங்கச்சி, உனக்காக அண்ணன் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்டா. ஐயோ, எனக்கு வேணாமே, எனக்கு வேணாமே. எனக்கு இப்ப மேரேஜ்ல இஷ்டம் இல்ல. சொல்லியா? மேரேஜ்ல இஷ்டம் இல்லாம இருக்கலாமா? அண்ணனை அவமானப்படுத்துறியா? எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணே. உன் கால்ல கூட கும்பிட்டு. தங்கச்சி, நான் கூட உன் கால்ல விழுகுறேன்டா. அண்ணே, தங்கச்சி, நான் படிப்பு முடிக்கணும்னே. மச்சான், மச்சான் உன் தங்கச்சி எனக்கு பொண்ணு தரம் சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த பிள்ளைய என்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். தங்கச்சி. நோ. ஐயோ ஐயோ, வெறும் ஆங்கிலமா பேசுறாரு. பேசுறா தங்கம். எனக்கு கல்யாணமே இஷ்டம் இல்லைன்னு அவங்களோட என்ன பேச சொல்ற? இங்கிலீஷ்ல ஒரு 2 வார்த்தை பேச மச்சான் மயங்கிடுவாரு. நான் படிப்பு முடிச்சுட்டு தான் கல்யாணம். ஐயோ, உன் படிப்பு கருமாந்திரம்னா அப்ப படிச்சுக்க. இங்கிலீஷ்ல பேசு. எஸ்கூஸ் மீ. இல்ல, குசு போட்டேன். அதான் ஒரு நல்ல வார்த்தையா பேசுறா தங்கம். அச்சா புல்தாவே. ஐயோ, நாளைக்கு புத்துமே. எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணே. நான் தங்கச்சி. மச்சான், சொல்லக்கூடாது. மச்சான் எனக்கு கட்டி வச்சிருக்க மச்சான். இல்லைன்னா நான் மரத்தை கூட செத்துருவேன். நான் படிக்கணும் 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 படிக்கணும். அரியே, ஓ, காலம் மிஸ்டாண்டா. போடு, வண்டி போடு. விழுந்து. என் மச்சான் எவ்வளவு அழகா மண்டி போடுறா பாரு. அரியே, எந்திரி. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கா தங்கம். யார்ட்டடா கொடுத்து வைக்கிறது? குந்தாணி பேல அட்வான்ஸ் கொடுத்தனால இங்க வந்திருக்கான். அடியே, எனக்கு வேணான்னு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. மச்சான், உன் தங்கச்சி டக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல கொல்லங்குடி இருக்கு, தாலி கட்டன்னு போய். கொல்லங்குடிக்கு ஏன் போறீங்க? இதே மேடையில இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, நம்ம ஊர்ல இப்ப சாப்பாடு ரொம்ப சிறப்பா போடுவாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம்ன்ற. சும்மா என்னை போட்டு வம்பு கொடுத்தாத. சும்மாவே உனக்கே நான் சோறாக்கி போட முடியல. அடியே, எந்திரி. நீ வந்தானே என் வாழ்க்கையே எந்திரி. நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறான ஓட்ட உலக்கம் இருக்கா என்னன்னு தெரியலையே. என் வாழ் பாரதி இருக்கேன். தங்கச்சி, அண்ணே, அண்ணனுக்கு வடிச்சு போடுற மாதிரி என் மச்சானுக்கு வடிச்சு போட வேண்டியதுடா. சும்மாவே உனக்கு சோறாக்கி சோறாக்கி கொட்டி தவிர்த்து போறேன். அந்த சண்டாளி போய் வர்ற ஒரு நாளைக்கு 3 வடி அரிசி நீயும் புழு புழு கத்திருப்பா. அடியே, எந்திரி. காப்படி அரிசி கூட வடிக்க முடியாது அண்ணே. என்ன பண்ணினா? ஹலோ, அடியே எந்திரி. நீ எந்திரின்னு எனக்கு பேர் வச்சாங்க. உனக்கு எந்திரிக்குதா என்னன்னு தெரியல. அடியே எந்திரி. தங்கச்சி, எனக்கு நீ மட்டும் இந்த கல்யாணம். ஆளு அழகா முக்கியம், அன்புதான் முக்கியம், மனசுதான் முக்கியம். ஐயா, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. ஒன்னேதான் நான் தாலி கட்டுவேன். ஐயா, மனசுதாயா முக்கியம். ஆமா, நான் இருப்பது 30 கிலோ, நீ இருப்பது 90 கிலோ. ஐயா, எதுக்கு சிரிக்கிறீங்க? அழுத்து எரிஞ்சிருவேன். சும்மாவே இந்த குந்தாணி பேருக்கு நான் சோறாக்கி போடக்குள்ள பெரும்பாடா இருக்கு. ஆனா எனக்கு அண்ணே, மச்சான் அழகா என்னை கட்டி வைக்கணும். என்னை கட்டி கொடுத்துட்டு நீ யாரை கட்டி பிடிச்சு படுப்ப? விதி.
என்னது மச்சான் என்ன மச்சான். உங்க தங்கச்சி என்ன சொல்லுது கட்டி பிடிக்கணும்னு? இல்ல என் தங்கச்சி உள்ள படுத்திருக்க, நான் வெளியில படுத்துக்குவேன். இல்லையே அப்படி தெரியலையே. ஏதோ கட்டி பிடிக்கணும்னு சொன்னேன் மச்சான். இல்லங்க, நாங்க மனசளவுல பாசத்துல சின்ன பிள்ளையில இருந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோங்க. அப்பனா நீனே கட்டிக்க. இல்ல மச்சான், என் தலையில இடி விழுந்துருச்சாடா. இல்ல மச்சான். அண்ணே போனா போட்டுனே நம்ம ஐயையோ. இருந்துருவான் வேணாம். இவங்க அந்த ஊர் உலகம் நம்மள என்னடா சொல்லு. ஊர்வலம் என்ன சொல்லு, தூமிய குடிக்க ஒண்ணா திருறாங்க. தங்கச்சி, அண்ணே அண்ணன் மனசு கோணாம நடந்துக்கடா. உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நானு மச்சான் மச்சான் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருமா, ஒரு மாதிரி இருக்கு, இங்க பிடிக்காத. வெக்கமா இருக்கு. அண்ணே மச்சான் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் தலையை ஆட்டுறேன். தலையை மட்டுமா ஆட்டுற, எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு தானே இருக்க. தங்கச்சி, அண்ணே இப்போவே கல்யாணம் பண்ணிடுறியா? இப்பயே கல்யாணம் பண்ணி முதல்ல வெங்கட வைக்கிறது. மச்சான், முதல்ல எங்க மச்சான் வச்சுக்கலாம்? சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல வைப்போம். அண்ணே சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு சின்னதா இருக்கு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஐயோ அங்க ஆளு வரிசையில் நிற்பாங்க. மொத்தமா சேர்த்து சிவகங்கை சுடுகாட்டில் வைப்போமாடா? இல்ல அது வேணாம், அங்கே வச்சோம்னா அங்கேயோட அதிகமாக கூட்டம் வராது. சரி மச்சான், மச்சான் உங்க தங்கச்சிக்கு ஓகேனா நான் ஓகே. ஆனா உடனே. நீங்க வரமாட்டீங்கல்ல? கண்டிப்பா வீட்டை பக்கத்தே வரமாட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட சரி. அதானே அங்கே வந்து கட்டி பிடிச்சி படுக்கிறோம்னு சொல்லி. இல்ல மச்சான். சரி மச்சான், இப்போ அடியே எந்திரி. அத்தான் நீ இல்லைன்னா நான் இல்லை. உங்க பேர் உட்காரு தானே? என் பேர் உட்காரு, உன் பேர் எந்திரி, இன்னொன்று வேற அவ பேர் கிளப்பு. நீங்க உட்காந்தா எந்திரிப்பீங்களா? அது எல்லாமே உன் கையில தான் இருக்கிறேன் எனக்கு எந்திரிக்கிறது. அடியே எந்திரி. அத்தான் வா கல்யாணம் பண்ணிடுவோம். வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்கு தான், உசுரே எனக்கு தான். உன்னையும் என்னையும் பிரித்தா உலகம் இல்லை. உன்னையும் என்னையும் பிரித்தா உலகம். தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லை. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மச்சான் ஏன் மச்சான்? குத்துதுரா தங்கச்சி. அண்ணே. அடியே எந்திரி. அத்தான் நம்மளாம் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? இங்க காட்டுக்கு போகிறோம். என்ன கல்யாணம் முடிச்ச வையோட காட்டு கூட்டு போற? அட போய் நம்ம இடத்த விவசாயம் பண்ணுற இடத்தெல்லாம் காமிக்கணும்ல. அங்க போய் சுத்தம் பண்ணவா? ஆமாம், அப்புறம் காட்டு கூட்டி போய் சுத்தம் பண்ணி தான் குடிப்பாங்க. என்ன சுத்தல அடிக்க குடிப்பாங்க. அடியே இப்போ யார் யார் போகிறோம் தெரியுமா? யாராரு? உன் தங்கச்சி வரா. எனக்கு இவ தங்கச்சி. நான் எங்க ஆத்தா அப்பனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. உன் தங்கச்சி வாரா. எவ்வளவு தங்கச்சி? இருப்ப அடியே வாடி. அண்ணே நீ வாழ்க்கையை கெடுத்துட்ட. தங்கச்சி நல்ல மாதிரி பேசி. மச்சான் மச்சான் வாயில வச்சானுக்கிட்டியா? மச்சான் இது என்ன சுடுகாட்டுல பாதி வெந்து வேகாத மாதிரி வந்து ஏய் ஒட்ட புடிச்சு அறுத்து புரு அறுத்து. என்னது? அங்க இருந்து வந்துட்ட என்ன பாரு, என்ன பாரு வாட்டி இதையும் பாருண்டு. என்ன பெரிய ரம்பாடி சிரிக்கி அவள இருக்கிறா? சம்பாடி சரியான ஒன்னா நம்பர் பொறுக்கியா இருப்பா போலயே. அவசாரி பலே அவசாரி பலே. நான் கூட ஐயோ என்ன கல்ல அழகா இதாடா ஃபாரின்ல படிச்ச பொம்பளை அடியே அவுசாரி எந்திரி. பையனா? உனக்கு நான் த்ரோ பண்ணுவேனா? நீ தொடாத அவசாரி பலே தொடாத. பரவாயில்ல. அவளோ தொட்ட கை அதே தொடாத. அவர் சீச்சி அத தொட்ட கையில என்னைய தொடாத கிறகம் கிறகம். ஏய், அப்ப நல்ல நோய் பிடிச்ச பொம்பளையா இருக்கா. வெளிநாட்டுல படிச்ச பொம்பளையா இருந்தாலும் டீசெண்டா இருக்கா. கல்யாணம் பண்ண என்னடா அவுசாரி பையன் கேக்குறா, அவ டீசெண்டா நக்கறான்ற. ஏய் ஆடா குந்தாடி பலே. என்ன கல்ல அழகா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏடா நீ ஒரு ஆம்பளையா? இது ஒரு ஆளு. நீ மூஞ்சி அது கைய பாரு. ஆமா நீ பெரிய இந்த அச்சுமுலாம பொச்சுமுலாம வந்துட்ட போ. அழக பத்தி ஆட்ட. யாருக்கு அச்சு இல்ல, யாருக்கு இது இல்ல. அடே என் காலால கொரியாடி. ஐயோ மச்சான் உள்ள பட்டாப்பட்டி டவுசர்ரா. மச்சான் என் ஏய், உங்க தங்கச்சிக்கு. அப்பனோட டவுசர்ரா கால் அழகா. மச்சான் என் தங்கச்சிக்கு 2 கொட்டை தெரியுதுங்க. குந்தாடி பலே என்னடா பாக்குற அவசாரி பலே நீ? இல்ல நீ எல்லாம் அண்ணனாடா? என்ன? ஒட்ட புடிச்சு அறுத்து புருண்டி அறுத்தே. குத்தி பையன் குத்தி. அது என்னடி குத்துது இப்படி நீட்டமா இருக்குது? வாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாதீங்க. நம்மளா இப்ப எங்க ஏ நீ போட பொசகட்ட பையல. காட்டுக்கு காவலுக்கு போகணும். உன் தங்கச்சியை கூப்பிடுறா. புருஷனை பாரு, மயிரை பாரு, பொண்டாட்டிய பாரு, நல்லா தேவாங்க மாதிரி. ஆளு உன்னால போட முடியாம தான் 2யும் கையில முடிச்சுக்க.
பேசுறா பேச்சு நான் அம்மா அக்கா அம்மா விட்டு பிள்ளைன்னு நான் போட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்கேன். யாரு நீ தான் ஒண்ணுமே செய். போவோமா ஊர்கோலம் உலகம் எங்கெங்கோ ஓடும் யாரோ ஆடும் காடனோரோ காலம் யாவகேரிம்பம் காணும் ஈரமானந்தம் போவோமா ஊர்கோலம் அரண்மனையில கிளித்தரையில நடப்பது நடக்குமா நடக்குமா கொடுக்குமா குணுகுணுறையில கொஞ்சம் கொஞ்சம் கமல் மது கொடுத்து விரும்புமா சிலு சிலு வட்ட எங்க இருக்கு காத்து கிடைக்குமா கிடைக்குமா பழிக்கு போல உன் வீடு வரையில பள்ளம் மேலே வரப்பு கேடோ மயலோடு மறந்து போவே பாரு அதிசயமான பெண்ணானே புது சுகம் தேடி வந்தேனே அதிசயமான பெண்ணானே புது சுகம் தேட வந்தேனே ஓமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் அரமணா அந்த கிளித்தரையில் நடப்பது நடக்குமா? என்னடா பண்ற ஏண்டி ஏத்தி ஏத்தி இப்ப எப்படி இறக்குறது? கொட்டுகிற ரிவியும் எட்டு கட்டு குருவியும் அடடடா, அதிசயம் கற்பனையும் இதற்கு கண்டதை ரசிக்கிறது இலட்ட. ஒரு சுகம் ரத்தனங்கள் இருக்குது முத்துமணி துளிக்குது நடுநீடோ நதியிலே உச்சந்தலை சொல்லுது உள்ளுக்குள்ள மயக்குது எனக்கு ஒண்ணும் புரியலே கவிதை பாடும் நாவே. நீங்கள் போட்டால் போதும் போதும் உன் பாட்டு புறப்பட போறேன் நீ பாட்டு போதும் போதும் உன் பாட்டு ஒரு படம் நீ பாட்டு. அண்ணா வணக்கம். போதும் போதும் உன் பாட்டு புறப்பட போற நீ பாட்டு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டியா? யாரு இவ? இந்த அம்மா யாரு? யாரும் சொல்லுமா நான் தான் உங்க நாத்துனா. எனக்கு நாத்தனாவா? எப்படி 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 எப்படி? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் இங்க பாரு, எங்க அண்ணன் என்னத்தை ஏத்தனா நீ எனக்கு நாத்தனா? அவரை ஆ. உருளைக்கிழங்கு ஏத்துனா கருணக்கிழங்கவே ஏத்துனார். ஏய் அது வியாபாரம் பண்ற தொழில். தாலியை ஏத்துனார், நீங்க நாத்துனார். அப்படி தெளிவா சொல்லு. ஓ தாலி கட்டுறேன்னு எங்க அண்ணன் சொன்னடா? சரி அது சரி, 4 மூலையில 4 புள்ளி வச்சிருக்கியா, அது எதுக்கு? அது அழகுக்கு கந்திஸ்தி. ஓ கந்திஸ்ரீ போகணுங்கிறதுக்காக புள்ளி வச்சிருக்கியா? பூரா என்னை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. இதெல்லாம் கிரகம் அடந்த ஊருக்கு வந்த கிரகம் கண்ணு வைக்கிறாங்களாம். பாருங்க 4 திஷ்டி போட்டி வச்சிருக்காப்ல பாருங்க. எல்லாரும் தெரியுதா எல்லாருக்கும்? எல்லாரும் சொன்னாங்க நீ ரொம்ப அழகா இருக்கடி, ஊர் கண்ணு போட்டுரும், அதுவாதி கண்ணு பொட்டு வச்சுக்க அப்படின்னு. ஊருக்குள்ள கண்ணு போட்டுருமா? விரும்புனேன் என்ன மாடா கண்ணு போட? ஊர்ல கண்ணு ஓட்டுரு அப்புறம் பால் குடிச்சேன் அவதானே சொல்றா. கண்ணு பட்டுரும். சரி உன்னை யாரு முதல்ல வேலைக்கு சேர்த்தது? யாரு சேர்த்ததுன்னு தெரியல. தெரியவே இல்லையா? ஏய் இந்த குந்தாணி பேரை சொல்லணும், எங்க அண்ணன் தான் வந்து சேர்த்து விட்டு. தங்கச்சி ஏய் ஏய் பாசமல்லர் சிவாஜி கணேசன் சாவித்திரி புளியறாங்க பாசத்தை. எங்க அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்தாரா இல்ல எங்க அண்ணன் உன்னை வேலைக்கு சேர்த்தாரா? உங்க அண்ணன் தான். அண்ணே நீ படுத்துற வேலை தானே அது? உங்க அப்பாட்ட போனேன். அப்ப சித்தி அவர் வேணாம்ட்டாரு வேலைக்கு. நல்ல வேலை. ஆமா உன்னைய பார்த்தோன்னே அவர் வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீ வேற அழகு சுந்தரியா இருக்கியா, உன் அழகுல மயங்கி அவருடைய கற்புத்தன்மை கலங்கி போனாலும் போகுமே. உங்க அப்பா சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல படிச்சிருக்கா என்ன ஏன் என்னடி படிச்ச? பிஆர்சி. பிஆர்ஜி அது என் பேர் இன்சில்டா, என் பேர் இன்சில் பிஆர்ஜி பானுப்பிரியா. என்ன ஏன் இன்சில் சொல்லிட்டு இருக்க? பிஆர்சி முடிச்சிட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சின்னு என்னன்னு தெரியுமா? என்ன ஏய் என் பேருடி பஸ் பேரு. நீ படிப்ப சொல்ல வேணாம், இவளே பூதி வந்துடுற எல்லாத்தையும்.
சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது இதுதானா? ஏய் ரொம்ப காலை அப்படியே ஐயோ காலை மறைக்கிறான். காலாலே கோலம் போட்டு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி கோலம் போடாதடி. ரொம்ப வெக்கப்படுறியா நீ? உங்க அப்பாங்க சொன்னாங்க. அப்பா என்ன சொன்னாரு? என்னைய மாதிரி கேஆர் விஜயாவா? கேஆர் விஜயா என்னைய மாதிரி தான் இருந்தாங்களாம். ஒப்பந்தான் தானே. தொண்டைக்கு பச்சிருக்கானுங்க கிளம்புறேன். ஏன்டா என் வாழ்க்கையை கெடுக்க நீதானா? கேஆர் விஜயாவா? சரி இருந்துட்டு போட. நம்ம பார்த்ததில்ல. அப்பா என்ன சொன்னார்? அப்பா அதுல நம்மள கண்ட கருத்தமா காவல பாக்க. கணங்கரக்கல அழகான பட்சிகளா கணங்கரக்கங்களா காணுக்கு பட்சிகளா சோ 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 காணுகுதாரிகளா கர்கொடி பட்சிகளா காணுகுதாரிகளா கர்கொடி பட்சிகளா கணங்கரக்கல அழகான பட்சிகளா சோ 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 அடே நீ அது சொருடி. உனக்கு சொல்ல தெரியுமாடி? நீ ஏய் 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 என்ன பண்ற? வெக்க வெக்க அடே ஏய் என்ன பண்ற? கும்பளை என்ன வெக்கம்? என்ன வெக்கம்? நீ சொரு என்ன 32 பள்ளியும் காட்டுறீங்க? ஏய் என்ன பண்ற? நல்லா அடே சொருடி. நல்லா அடே நீ காட்றீ எரும மாடு. காட்டுடி. அவ இடுப்ப காட்ட. இவனுக்கு சொல்ல தெரியலம்மா. இங்க வாரு. அதுக்காக ஐயா இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது. மன்னவி வாசனையோ எந்த மக்களோட யோசனையே பாடு பெரிய பாட்டுல நந்திக்கு இமையோட கதை இருக்கு. நமக்கு ஒரு 5 பாட்டில். உனக்கு எத்தனை வேணும்? உனக்கு? எனக்கு ஒரு 10 இருந்தா போதும். என்னடா டானிக்கே அதுல ஓசில வந்தா 50 கூட குடிப்பாங்க. மொத்தம் 26 பாட்டில் தேவைப்படுது. ஏய் எதுக்கு கேக்குறீங்க? பானபுரியா பாட்டில் வச்சிருக்க முன்னில அண்ணா நீங்க நான் பாட்டில வியாபாரம் பண்றேன். காவல்துறையில கொண்டு உள்ள வச்சு எனக்கு கம்பி என்ன விட இல்லம்மா புதுசா அந்த ஐட்டம் போட்டுருக்காங்களா? எந்த ஐட்டம்? வீர மாதிரி பானபுரியா பாட்டில். ஒப்பந்தான் சுதி மாதா லயம் பிதா சுதியோட சேர்ந்து பாடலன்னா வெறுசா தெரியாது. காலத்தோட சேர்ந்து பாடலாம் வெளியில தெரிஞ்சு போக. அதனால பாட்டு பாடல் பாடல்னு சொல்லணும். அந்த பாட்டுல அதுதான் பாட்டுல அதை மட்டும் ஒத்துக்குவீங்க, இதை ஒத்துக்க மாட்டீங்களா? சொல்ல கொண்ட பொம்பளைங்க நல்ல குசுவா சேர்ந்து தலைவி நான் ஆடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஆடின மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். ஏய் நான் அப்படியே ஆடினேன். நான் அப்படி ஆடுறேன். இப்படி ஏய் 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 இப்பதானே கரெக்ட்டா ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலோ ஆலோலோ